வணக்கம். ராக்கெட் அடுப்பில் இன்று என்ன சமையல் பாருங்கள். வெண்டைக்காய் குழம்பு. ராக்கெட், எங்கள் வீட்டு ராக்கெட் அடுப்பில் வெண்டைக்காய் குழம்பு. இப்போ எங்கள் வீட்டில் வருவாங்க, அது மட்டும் வெயிட் பண்ணி அடுப்பையே பார்த்துக்கலாம். பாவக்காய் குழம்பு செஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் குழம்பு. கவுச்சு ஒரு 15 நாளைக்கு செய்ய மாட்டோம். கோயில் விசேஷம்னால கவுச்சு ஒரு 15 நாளைக்கு வந்து நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால் வந்து வெண்டைக்காய், பாவக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி இதை பண்ணுவோம். அதனால் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். சாப்பாட்டுக்கு பேசஞ்சு அடித்தோம்னா இப்போ தான் கடையில் ஒரு வீடியோ போட்டு விட்டேன், அது போய் பாருங்கள். கொஞ்ச நேரம் வியாபாரத்தை பார்த்துட்டு சரி சமையல் வீடியோ வந்து பக்கம் வரலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் வந்துட்டுருக்கு. முடி வச்சிடலாமா? அது தேங்காய் அரைக்கிறதுக்காக போயிருக்குறாங்க. அரைச்சி ஊற்றிட்டோம்னா சாப்பாட்டில் பிறந்து சாப்பிட்ருக்கு செம்மையாக இருக்குது. பாருங்கள், இதுதான் தட்டு முட்டு சாமானம் ஃபுல்லாகவே. தட்டு முட்டு முட்டு சாமான்கள் இதுதான். எத்தனை இது ஒரு பொருள் பண்ணி, அதாவது ஒரு சமையல் பண்ணோன்னா எத்தனை பொருள் வேணுமா இருக்குது. குண்டா அண்டான்னு சொன்ன மாதிரி போசிகை, புளிக்கு ஒரு போசி, உப்பு, எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, மஞ்சத்தூள், அதுக்கு வந்து சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், எத்தனை விதமான அஞ்சரி பெட்டி இருக்க வேண்டியது பார்த்தீங்களா. இந்த மஞ்சத்தூள் இதில் தீர்ந்துருச்சு, அதனால் வந்து இது இருக்குது. இது எடுத்துட்டு இது பொடி தீர்ந்துருச்சு, இதே வச்சிடலாம். சும்மா இல்லை, ஒரு சமையல் பண்ணுறதுங்கிறது வந்து கேஸ் அடுப்பு பண்ணும்போது பெருசாக தெரியும். அடுப்பை தச்சுச்சு அது இது. இப்போ கூட கடையில் மளிகை சாமான் வாங்கிட்டு வரோம், போடுறோம், அது வேறு கணக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி வெளியே வருங்காட்டி தான் நிறைய அனுபவங்கள் உண்டாகுது. இந்த மாதிரி வரங்காட்டி தான் நிறைய அனுபவங்கள் உண்டாகுது. உண்மையே இல்லையா? பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஜிடிபி. நன்றி, வணக்கம்.